இன்னும் கொஞ்ச நாள் சொல்ல போனோம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணேன்னா, நாத்ராம் கோட்சே தான் என்னோட அப்பான்னு சொல்லுவேன், காந்தியை சுட்டதே நாங்கள் தான் சொல்லுவேன். இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துன்னு சும்மா இருக்கணும். தந்தை பெரியாரோட விடுதுகள், தந்தை பெரியாரோட பற்றாளர்கள், தந்தை பெரியாரையே நினைத்து தீவிரவாதமாக இயங்கி கொண்டிருக்கிறவரெல்லாம் உன்னை அடிக்கணும்னு நினச்சா 10 நிமிஷம் ஆகாது. நீ பொட்ட மாதிரி மேடையிலெல்லாம் பேசிட்டு அங்கங்கே போய் ஒளிஞ்சிக்காத. உன்ன மாதிரி நாகரிகமாக இனிமேல் பேசணும்னு யாருக்கும் எந்த அவசியம் இல்லை. இனிமேல் யாரும் அது மாதிரி பேச மாட்டாங்க. நீ பெரியாரை விமர்சிச்சுட்டா பெரிய என்ன சொல்கிறது தெரில, பெரிய புடிங்கி ஆகிட முடியாது. பெரியாரை விமர்சிட்டா மேடைகளில் நாய் மாதிரி கத்திட்டா ஒன்றும் நீ பெரியாரை ஒரு மயிரம் பிடுங்க முடியாது. அதை நான் இன்றைக்கி சொல்கிறேன். நீ சொல்கிற பெரியார் ஒரு மண்ணுன்ற, நீ யார் முதல்ல? நீ தமிழ் தேசியத்தை பேசுகிறதுக்கு நீ யாரா நாய? தமிழ்நாட்டில் நாங்கள் மட்டும் யார்? நாங்கள்லாம் இந்திக்காரனா? நாங்கள்லாம் தமிழ் இல்லை. தமிழர் மீது எங்களுக்கு எல்லாம் அக்கறை இல்லையா? தமிழ்நாட்டு மீது எங்களுக்கு அக்கறை இல்லையா? நீ யார் நாய்? நீ தமிழ் தேசியம்னு பேசுகிற. ஜாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியத்தை நீ இன்னும் மயிரை பிடிங்கிடுவ. நீ ஜாதியை ஒழிச்சா தாண்டா தமிழ் தேசியத்தையும் மலரும். ஜாதியை ஒழிச்சு பாடுபட்டவர் தாண்டா தந்தை பெரியார். நீ பெரியாரை தவிர்த்துட்டு நீ தமிழ் தேசியத்தை நீ உருவாக்குவ? இன்னைக்கு தலைவர் பிரபாகரனோட ரத்தமான அவன் அண்ணன் பையனை நீ தெவடியா புள்ளன்னு கேட்குற. அதை கேட்க நீ யாரா தெவடியா புள்ள? தலைவர் பிரபாகரனோட அண்ணன் பையன் தெவடியா பையனை கேட்கறது நீ யாரு? உன்னுடைய அப்பா யார்? உன்னுடைய பூர்வீகம் என்ன? தமிழ் தேசியத்தை வச்சுட்டு பொழைப்பு நடத்துகிற நாய் நீ பெரியாரை பிரித்து பேசுகிற. தலைவர் அம்பேத்கரையும் நாளைக்கு பிரித்து பேசுவேன். இது வேடிக்கை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணும். இல்லை நீ தான் ஆம்பளை, இப்போ நாங்களாம் ஆம்பளை இல்லையா? உன்னால் முடிஞ்சால் நேருக்கு நேரு வா, விவாதிக்க வரியாவா? இல்லை நீ சொன்ன மாதிரி வெடிகுண்டு பேச வரியாவா? ஆனால் உன்ன கேஸ் போடு, வழக்கு போடு, நான் பார்த்துக்கிறேன்ற மயிறு. உனக்கு தெரிஞ்ச போலீஸு, உனக்கு தெரிஞ்ச ஜெயில் எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு வழக்கு சந்திக்க தெரியாதா? நான் உன்னை பச்சை கேசுறேன், புறம்போக்கு நாயை. நீ முடிஞ்ச என்ன எம்எல்ஏ கேஸ் போடு, எனக்கும் வழக்கு சந்திக்க தெரியும். என்ன திமுரு நீ உங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருப்ப, நாங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? எனக்கே அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. முதலமைச்சருக்கே அந்த நாயை தூக்கி ஜெயிலில் போட மாட்டேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குது. ஏன் அவனுக்கு அந்த புறம்போக்குக்கெல்லாம் ஏன் அவ்வளோ மரியாதை கொடுக்கணும்? ஏன் அவ்வளோ மரியாதை கொடுக்கணும் எனக்கு தெரியல. இந்நேரம் கலைஞர் அவனை தூக்கி உள்ளே போட்டு கொட்டி பிதிக்கி சாவடிச்சிருப்பார். புறம்போக்கு நாளுக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு இது. சுதந்திரத்துக்கு போராடினது ஆர்எஸ்எஸ்ன்னு பயங்கரமாக பேசுகிறான் புறம்போக்கு. நான் சொல்கிறது கரெக்டு தான். நாளைக்கு நடக்கும்னா நாத்ராம் கோட்சே சுட்டுதுன்னு நாங்கள் தான் நாத்ராம் கோட்சே என்னோட அப்பான்னு சொல்லுவான். இதையும் நம்ம பார்த்துன்னு வேடிக்கை தான் பார்க்கணும். எனவே அந்த புறம்போக்கு பற்றி பேசி நமக்கு தான் வாய் கெட்டு போகுது. இந்த மகாத்மா காந்தியுடைய நினைவு நாளில் மனிதனை மனிதனாக நினை என்ற தந்தை பெரியாரின் கோட்பாட்டை உள்வாங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம், வாழ்க பெரியார். சொல்லுங்க, வாழ்க பெரியார், வாழ்க பெரியார், வாழ்க பெரியார், வாழ்க பெரியார், ஜெய் பீம்.